நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 1ல் உள்ள எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, பின் வருவனவற்றிற்கு A cross B, A cross A மற்றும் B cross Aயை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் A = 2, -2, 3 அப்படிங்கிற ஒரு கணம், B = 1, -4 அப்படிங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A = B = P, Q அப்படிங்கிற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷனில் A = M, Nங்கிற ஒரு கணமும் P = எம்டி செட், அதாவது வெற்று கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A = கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிடுவோம். A = 2, -2, 3 அப்படிங்கிற செட்டும் மற்றும் P = 1, -4 அப்படிங்கிற செட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A cross B, A cross A மற்றும் B cross A கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு கணத்தையும் வச்சு, இந்த ரெண்டு செட்டையும் வச்சு A cross B கண்டுபிடிக்கணும், A cross A கண்டுபிடிக்கணும், B cross A கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிப்போம். A cross B இப்போ கொடுத்துருக்க கணத்தை எழுதுவோம். 2, -2, 3 அப்படிங்கிற ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. கிராஸ் Bக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1, -4 அப்படிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். கிராஸ் அப்படின்னா கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னு என்ன அர்த்தம்னா வரிசை ஜோடிகளின் கணம். ஜோடி ஜோடியாக சேர்த்து எழுத போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்குவோம். இங்கே உள்ள ஃபஸ்ட்டு உறுப்பை கொண்டு, இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டு உறுப்பையும் ஜோடி சேர்த்து எழுதணும். அப்போது மொதல் உறுப்பை வச்சு ஃபஸ்ட்டு மொதல் உறுப்பை சேர்த்து எழுத போகிறோம். 2, 1 மொதல் கணத்தில் உள்ள மொதல் உறுப்பையும் ரெண்டாவது கணத்தில் உள்ள மொதல் உறுப்பையும் சேர்த்து எழுதியாச்சு. இப்போது மொதல் கணத்தில் உள்ள மொதல் உறுப்பையும் ரெண்டாவது கணத்தில் உள்ள ரெண்டாவது உறுப்பையும் சேர்த்து எழுதணும். அப்போ 2, -4 இப்போ மொதல் உறுப்பு முடிஞ்சுதா. இப்போ ரெண்டாவது உறுப்பை பார்க்கணும். -2, அதே மாதிரி -2 வச்சு இங்கே உள்ள ரெண்டு உறுப்பையும் சேர்த்து எழுதணும். இப்போ -2, 1 அடுத்தது -2, -4 ரெண்டு உறுப்பையும் சேர்த்து எழுதியாச்சு. அடுத்தது மூணாவது உறுப்பை பார்ப்போம். மூணாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 3. மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 1 அதுக்கப்புறம் மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். இப்போ 3, -4 செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இது என்னது, A cross B. இனி A cross A கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தால A cross A கண்டுபிடிக்கும். A என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற கணம் என்ன கொடுத்துருக்காங்க, 2, -2, 3 கிராஸ். அதுக்கப்புறம் என்ன தான் போட சொல்லியிருக்காங்க, A தான். இப்போ திரும்பியும் 2, -2, 3 ரெண்டு கணத்தையும் கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். அதே மாதிரி மொதல் உறுப்பை கொண்டு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, 2 மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, -2 அதுக்கடுத்தால மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 2, 3 மொதல் உறுப்போட வேலை முடிஞ்சுது. திரும்ப ரெண்டாவது உறுப்பு, இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ -2, 2 சரியா. திரும்ப ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். -2, -2 இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு திரும்ப மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ -2, 3 அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது உறுப்போட வேலையை முடிஞ்சுது. இனி மூணாவது உறுப்போட வேலையை பார்க்கணும். மூணாவது உறுப்பு -3 வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 2 இங்கே உள்ள மூணாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, -2 இங்கே உள்ள மூணாவது உறுப்பை வச்சு திரும்ப இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 3, 3 செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இது என்னது, A cross A. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, B cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ B ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் முதல்ல எழுதணும். முதல் என்ன கணம் கொடுத்துருக்காங்களோ அந்த கணத்தோட உறுப்புகளை தான் முதல்ல எழுதணும். அப்போ Bங்கிற கணம் என்னது, 1, -4 கிராஸ். அதுக்கப்புறம் ஏங்கிற கணம் எழுதணும். அப்போ 2, -2, 3 இப்போ மொதல் உறுப்பை கொண்டு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 1, 2
திரும்ப இங்கே உள்ள மொதல் உறுப்பை கொண்டு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, -2, இங்கே உள்ள மொதல் உறுப்பை கொண்டு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். 1, 3. சரி, 1ஓட வேலை முடிஞ்சுது. திரும்ப -4 வச்சு பண்ணணும். இப்போ இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை கொண்டு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். இப்போ -4, 2. திரும்ப இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ -4, -2, திரும்ப இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மூணாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். -4, 3. செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இது என்னது? B × A. இதில் ஒவ்வொரு உறுப்புக்கும் இடையில ஒவ்வொரு ஜோடிக்கும் இடையில என்ன போடணும்னா கமா கட்டாயமாக போடணும். திரும்ப செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? கொடுத்துருக்காங்க A = B = P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A × B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ P, Q × B என்னது தான்? P, Q அப்படிங்கிற கணம் தான். சரி, இப்போ அதே மாதிரி மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே உள்ள மொதல் உறுப்பை கொண்டு அங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். திரும்ப இங்கே உள்ள மொதல் உறுப்பையும் இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பையும் சேர்த்து எழுதணும். P, Q, திரும்ப மொதல் உறுப்பை முடிஞ்சாச்சு. ரெண்டாவது உறுப்பை பார்க்கணும். ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். Q, P, திரும்ப இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். Q, Q. இது A × B கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? A × A கண்டுபிடிக்கணும். A × A ஏங்கிற கணம் என்னது? P, Q × திரும்பியும் A தான். அப்போ திரும்பியும் P, Q போடணும். அதே மாதிரி இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். P, P. செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிடணும். திரும்ப இங்கே உள்ள மொதல் உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். P, Q, திரும்ப மொதல் உறுப்போட வேலை முடிஞ்சு தான் இனி ரெண்டாவது உறுப்பை பார்க்கணும். Qவை வச்சு இங்கே உள்ள மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போ Q, P, இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை வச்சு இங்கே உள்ள ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். Q, Q. செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். இது என்னது? A × A. இன்னும் இந்த கணக்கில் என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்தால B × A கண்டுபிடிக்கணும். B என்னது? அதே P, Q × A என்னது? P, Q. அதே மாதிரி மொதல் உறுப்பை கொண்டு மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். P, P. செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சேர்த்து எழுதுங்க. P, P, மொதல் உறுப்பை கொண்டு ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். அப்போது P, Q, திரும்ப Qவை கொண்டு மொதல் உறுப்பை சேர்த்து எழுதணும். Q, P, இங்கே ரெண்டாவது உறுப்பை கொண்டு ரெண்டாவது உறுப்பை சேர்த்து எழுதணும். Q, Q. செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இது என்னது? B × A. அடுத்தால தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A = M, N மற்றும் B = MT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? A × B கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இதுனா அப்போ A என்ன கொடுத்துருக்காங்க? M, N அப்படிங்கிற செட்டும் க்ராஸ் பிங்கிற கணம் வந்து எம்டி கணம். எம்டி செட்டை வெற்று கணம்னு சொல்லுவோம். எம்டி செட்டை இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இப்போ எம்டி செட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே எந்த உறுப்புமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே உறுப்பே இல்லை அப்படிங்கும்போது இங்கே எந்த உறுப்பையும் சேர்த்து எழுத முடியாது, ஜோடியை உருவாக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? எம்டி தான் கிடைக்கும். அல்லது இப்படி எழுதலாம். A × Bயோட வேல்யூ என்னது? எம்டி. அடுத்தது A × A கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. A என்னது? M, N க்ராஸ் அடுத்தது A. திரும்ப A என்னது? M, N. இப்போ மொதல் உறுப்பை கொண்டு மொதல் உறுப்பை சேர்த்துடணும். செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். M, M, அடுத்தது மொதல் உறுப்பை கொண்டு ரெண்டாவது உறுப்பை சேர்த்துருக்கணும். M, N.
இப்போ மொதல் உறுப்பு வேலை முடிஞ்சது. இனி ரெண்டாவது உறுப்பை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது உறுப்பை கொண்டு அதே மாதிரி மொதல் உறுப்பை சேர்த்துருந்தோம். n, m, n. சரியா? செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். A கிராஸ் A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும்? B கிராஸ் A. பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? பிங்கிற செட் வந்து எம்டி. முதல்ல என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். பிங்கிறது எம்டி செட்டு. எம்டி கிராஸ் ஏங்கிறது என்ன செட்டு? m, n. இப்போ எந்த எலமெண்ட்டுமே இல்லை. அதே மாதிரி இங்கே எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த உறுப்புமே இல்லை. பிங்கிற செட்டில் எந்த உறுப்புமே இல்லை அப்படிங்கும்போது அதை கொண்டு எதை கிராஸ் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? எம்டி செட்டு தான் கிடைக்கும். எம்டி கூட எந்த செட்டை கிராஸ் பண்ணாலும் எந்த கணத்தை கிராஸ் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? எம்டி தான் கிடைக்கும். அப்போ பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு எம்டி அல்லது இப்படியும் எழுதலாம். சரியா?